இப்பொழுது அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தாவேக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்ற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில 100 இடங்களுக்கு மேல தாவேக முன்னிலையில் இருக்கிறது. இந்நிலையில் அவசரமாக ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக அரசியல் ஆலோசகர் ஜான் பாண்டியனோடு விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த அண்மை செய்தியை தான் பார்த்து வருகிறோம். அந்த மேஜிக் நம்பர் 118 அப்படிங்கிற தொகுதி தேவை அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலாக தாவேக தொடர்ந்து முன்னிலை. தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் 107. தற்போது இருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக 6, தாவேக 5, அதிமுக 4 தொகுதிகளில் 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரு கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்கறத நம்மால இதை புரிஞ்சுக்க முடியுது. 6 தொகுதிகள்ல திமுக, தாவேக 5 தொகுதிகள், அதிமுக 4. இந்த தொகுதிகள்லாம் கிட்டத்தட்ட 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துலதான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஒரு கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நொடிக்கு நொடி அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திமுக 6 தொகுதிகளையும், தாவேக 5 தொகுதிகளையும், அதிமுக 4 தொகுதிகளையும் கிட்டத்தட்ட வேட்பாளர்களுக்கு இடையில 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கிறது. அந்த வித்தியாசத்துல தான் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். இந்த வாக்கு வித்தியாசம் நிலவக்கூடிய நிலையில எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற அந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில தற்பொழுது கடும் போட்டி அங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. 500ல இருந்து 1000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக 4 தொகுதிகள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. அதிமுக 4 தொகுதி, தாவேக 6 தொகுதி அப்படிங்கறத பார்க்கிறோம். 1000ல இருந்து 5000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக 35 தொகுதியிலையும், அதிமுக 26 தொகுதியிலையும், தாவேக 31 தொகுதியிலையும் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். 5000ல இருந்து 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக 14 தொகுதிகளிலையும், அதிமுக 15 தொகுதியிலையும், தாவேக 22 தொகுதியிலையும் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம்.